திருச்சி என்ஐடி விடுதியில் மாணவி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்டதாக கூறி விடிய விடிய மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துமீறலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியரையும் கைது செய்தனர். என்ஐடி நிர்வாகம் மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் என்ஐடி எனப்படும் தேசிய தொழில்நுட்ப கழகம் செயல்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இது செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் தமிழ்நாடு மட்டுமல்லாது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் வெளிநாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகளும் என 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அவர்கள் கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கியும் வெளியில் அறைகள் எடுத்து தங்கியும் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று என்ஐடியில் உள்ள ஓப்பல் மகளிர் விடுதியில் இணையதள பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வரும் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சேர்ந்த கதிரேசன் என்பவர் சென்றுள்ளார். அப்போது அறையில் இருந்த மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி இந்த சம்பவம் குறித்து சக மாணவ மாணவிகளிடம் கூறியுள்ளார். தொடர்ந்து இது குறித்து என்ஐடி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். அப்போது அவர்கள் மாணவிகளை கண்டித்ததாகவும் ஆடைகளை ஒழுங்காக அணியும்படி கூறியதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த என்ஐடி மாணவ மாணவிகள் விடுதியின் முன் திரண்டு விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒப்பந்த ஊழியர் கதிரேசனை கைது செய்துள்ளனர். மாணவிகளை விமர்சித்த நிர்வாகி மன்னிப்பு கேட்க வேண்டும், மாணவிகளின் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு 9 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துடணும், ரோல் கால் கொடுக்கணும், நீங்கள் சரியான ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் நீங்கள் வந்து மற்றவங்களாம் ஃப்ரீயாக இருக்கலாம், கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நல்லா கவுண்ட் பண்ணி உங்களை வந்து ஆடெல்லாம் எத்தனை ஆர்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுற மாதிரி கவுண்ட் பண்ணி உள்ள பஸ்ஸில் ஏற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விக்டிம் ப்ளேம் பண்ணுறவங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது ஆளாக வந்து நின்றுருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து இன்ஸ்டிடியூஷன் சைட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன் முதல்ல போயிருக்கணும் சார். அது போயிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இது வந்து பர்ஸ்ட் ஆகிருக்காது, எல்லாருக்கும் கூடயும் பரவி இருக்கும். இந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்க ஆமாம் இந்த மாதிரி எங்களுக்கும் நடந்திருக்கு, we have seen semen in our room as well, which if you are mature enough you will know what I am meaning, what could have happened. and நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு எதுவும் நடக்கலை. இந்த விஷயம் வந்து டாக்டர் ரேப்லேருந்து ஆரம்பித்து நைட்டில் வெளியில் போனால் நடக்குது, ஷார்ட் ட்ரெஸ் போட்டால் நடக்குது அப்படின்னு எத்தனையோ விஷயம் சொல்கிறீங்க. ஒரு பொண்ணு பட்ட பகலில் அவள் ரூமில் அவள் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆண் உள்ளே வந்து அவனோட செக்ஷுவல் பிளஷர்ஸ்க்காக அந்த பொண்ணு முன்னாடி அவட்ட அசிங்கமாக சிரித்து அவனை தொட்டுக்க முடியும்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குது? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத வார்டன் எதுக்கு வார்டன் டியூட்டியில் இருக்காங்க? அதிகாலை வரை போராட்டம் நடந்த நிலையில் இன்று காலை என்ஐடி நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தனர். இருந்தபோதிலும் மாணவ மாணவிகள் கல்லூரியின் முக்கிய வாயில் முன்பு திரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவ மாணவிகள் போராட்டத்தை அடுத்து என்ஐடி வந்த திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசினார். தொடர்ந்து அவர் மாணவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினார். விடுதி காப்பாளர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து எஸ்பி வருண்குமார் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசி விடுதி காப்பாளரை போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். அதனை அடுத்து மாணவர்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. 2021 onwards, 2021 July onwards, I was the warden.
whatever I had done in favor of you or against you, we felt that from my bottom of the heart, I am saying apology, and I regret that I have done that. And whatever I have done, whatever I have done. We thought that we are supporting them, but I don't know, they have considered it a different way. But still, I wanted to apologize to each and everybody, each and every student of it. And தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி எஸ்பி வருண்குமார், மாணவி தரப்பில் புகார் அளித்த உடனேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாணவர்கள் கல்லூரி மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும், அது குறித்து முழுமையாக விசாரிக்க மகளிர் விடுதிக்கு பெண் காவலர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்ட மாணவிகள் குறைகளை கூறும் பொழுது அவர்கள் மீது குறை கூறக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் காவல்துறை சார்பிலும் எடுக்கப்பட்டு வருவதாக வருண்குமார் கூறினார். உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சிட்டோம், கைதும் பண்ணிட்டோம், நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியாச்சு. காவல்துறையின் சார்பாக எடுத்த நடவடிக்கையில் அவங்க திருப்திகரமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. அவங்களுடைய கோபம் நேற்று இரவு ஒரு 11:30 மணிக்கு உட்கார்ந்த பெண் பிள்ளைகள் ஆண்களும் மாணவர்களும் உட்காந்துருந்தாங்க. அவங்களோட இது என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த வார்டன் கொஞ்சம் கேள்விகள் கேட்டுட்டாங்க. ஆடை சம்மந்தமாக, ஏன் இந்த நேரம் அறையில் இருக்கீங்க, ஏன் தனியாக இருக்கீங்க, அந்த மாதிரி. அதில் அவங்க கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்க. எதுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணை இந்த மாதிரி பேசணும்னு. இதன் மூலமாக நமக்கு ஏற்படுற விழிப்புணர்வு என்னென்னா, இந்த மாதிரி யாராவது பெண்கள் மாணவிகள் பாதிப்புக்கு உள்ளானாங்கன்னா அவங்கள கேள்வி கேட்டு அவங்களுக்கு மன அழுத்தம் கொடுத்து அவங்கள ரிப்போர்ட் பண்ண விடாமல் பண்ணால் அது பிரச்சனையாயிடும், பூதாகரமான பிரச்சனையாயிடும். ஏதாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஃப்ரீயாக ரிப்போர்ட் பண்ணணும். வார்டன் நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்னா, நிர்வாகத்துக்கு அதை தெரிவுபடுத்திட்டு காவல்துறைக்கு தெரிவிச்சுட்டு விக்டிமுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை இவ்வளவு கேள்விகளுக்கு உட்படுத்தியிருக்க தேவையில்லை. அந்த மன அழுத்தம் காரணமாக இந்த மாணவிகள் ரொம்ப கொதிச்சு போயிருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினோன்னே நான் பேசினேன், பெண் காவலர்களை விட்டு பேசினேன். அவங்க திருப்திகரமாக கலைஞ்சு போயிட்டாங்க. இதனிடையே மாணவிகள் விடுதிக்கு சென்று குறைகளை கேட்ட பெண் காவலர்களிடம் பல்வேறு குறைகளை மாணவிகள் கூறியுள்ளனர். மாணவிகள் அறைக்குள் வேலை செய்ய வரும் ஊழியர்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பதாகவும் அதனை தடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். மேலும் ஆண் பணியாளர்கள் பணி செய்ய வந்தால் முன்கூட்டியே தங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து எஸ்பி வருண்குமார் NIT இயக்குநரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து அவரும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் குற்றச்சாட்டிற்கு உள்ளான இணையதள சேவை ஊழியர் பணியாற்றும் ஒப்பந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி NIT மாணவ மாணவிகள் விடிய நடத்திய போராட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.